வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு vlogல என்ன பார்க்க போறோம்னா, ஆல்ரெடி நான் ஷார்ட்ஸ்ல வந்து டீட்டெயிலாக லாங் வீடியோ அப்லோட் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். அதோட டீட்டெயில் லாங் வீடியோ தான் இது. டிராவல் vlogலாம் ஆல்ரெடி நான் வந்து ஷார்ட்ஸ்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ நீங்க பார்க்க நம்ம சேனல்ல இருக்கும், செக் பண்ணி பாருங்க. எதுக்காக ஹோம் டவுன் வந்து மாறி வந்தோம்னா, எங்க ஹஸ்பண்ட் வந்து ஹைதராபாத்ல தான் ஒர்க் பண்றாரு. கொஞ்ச நாளா நான் வந்து 3 இயர்ஸா டிகிரி படிக்கும் போதெல்லாம் அவர் இங்கே தான் இருந்தாரு. அந்த ஒரு சுச்சுவேஷன்ஸ் காரணத்துக்காக தான் நான் வில்லேஜ்ல இருந்து படிச்சுட்டு எங்க பாட்டி கூட கொஞ்சம் ஹெல்ப்பா இருந்தேன். அவர் அப்பப்ப வந்து வந்து போகுவாரு. இப்போ வந்து டிகிரி முடிச்சிச்சு 1 இயர் ஆயிடுச்சு. நான் வந்து சென்னையில ஒர்க் பண்ணும்போது சென்னை வந்து அவங்களுக்கு செட் ஆகல அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அப்படியே வந்து சரி நானும் வந்து வெயிட் பண்ணி பார்த்தேன். அவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வீடு எடுத்துட்ட பிறகு செட் ஆன பிறகு நம்ம போகலாம் அப்படின்னு தான் இருந்தோம். வெயிட் பண்ணி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் வீடெல்லாம் பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துருந்தேன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஒரு ரீசனுக்காக தான் ஹைதராபாத் வந்து நாங்கள் சேஞ்ச் ஆனது. ஸோ இன்னொரு ரீசன் என்னன்னா, எங்களுடைய ஹஸ்பண்டுக்கு வந்து ஹைதராபாத்னா ரொம்ப பிடிக்கும். நான் சென்னையில இருக்கும்போது சென்னை வேண்டான்னு சொல்லிட்டு நான் ஹைதராபாத்ல தான் இருக்க போறேன், நீ வந்தாவா அப்படின்னு சொல்லிட்டாங்க. என்ன பண்றது, சரி நம்மளும் ஹைதராபாத் போயிட்டு அங்க போய் ஜாப் பார்த்துக்கலாம் தான் இருந்தேன். பட் எனக்கு வந்து தெலுங்கு அவ்வளவா வராதுன்றதால கொஞ்சம் வந்து எனக்கு பயமா தான் இருந்தது. போலாமா வேண்டாமான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். அப்புறம் போயிட்டு சரி நம்மளும் கொஞ்சம் தைரியமா இருக்க கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆஃபீஸ்ல இருந்து கொஞ்சம் வேகன்சி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கொஞ்ச நாள் ஆன பிறகு நானும் வந்து ஜாப் போய் ஜாயின் ஆயிடுவேன். ஸோ வீட்டுக்கு வந்த பிறகு ஃபுல்லா வந்து கிளீனிங் வேலை தான் நடந்தது. ஒரு நாள் ஃபுல்லா வந்து ஃபர்ஸ்ட் வந்து நாங்க ரெஸ்ட் எடுத்தோம். இது என்ன விஷயம்னா, நாங்க வந்து எங்க ஊர்ல இருந்து கிளம்பும் போது ஈவினிங் 5:30க்கு வந்து ட்ரெயின் எடுத்தாங்க. நாங்க வந்து ஆல்ரெடி வந்து புக்கிங் பண்ணியிருந்தோம். பட் எல்லாமே வந்து வெயிட்டிங்ல இருந்ததால எங்களுக்கு வந்து ஜென்ரல் தான் கிடைச்சது. நான் இந்த இன்ஃபர்மேஷனை ஷார்ட்டா வந்து ஷார்ட்ஸ்ல வந்து நான் மென்ஷன் பண்ணியிருந்தேன். நீங்க பார்த்து இருந்தீங்கன்னா அந்த வீடியோக்கு லைக் பண்றேங்க. நம்ம சேனல் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, எல்லாமே வந்து ஃபர்ஸ்ட் வந்து செட் பண்ணிட்டேன். இவங்க நாங்க வரதுக்கு முன்னாடி அவங்களுடைய ஷர்ட்ஸ் பேண்ட் அவங்களுடைய எல்லாருடைய திங்ஸும் வந்து லாண்ட்ரி கொடுத்துருந்தாங்க. எதுவுமே வந்து அவங்க வந்து வீட்டுல துவைக்கல, எல்லாமே லாண்ட்ரி கொடுத்து அயன் பண்ணி வந்து ரெடியா கொடுத்துட்டாங்க. இதோட ப்ரைஸ் என்னன்னு எங்களுக்கு சொல்லல. பட் இனிமே வந்து நாங்க தான் வந்து எல்லா வேலையும் செய்ய போறோம், அதுக்கு தயாரா இருந்துக்கோன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது கிச்சன் தான். பெட்ரூம் வேலை முடிஞ்சது. அடுத்தது கிச்சன்ல என்னன்னு போய் கிளீனிங் பார்த்தா ஃபுல்லாவே கிளீனிங் தான். கிச்சன்ல தான் வந்து ரொம்ப நேரம் வந்து நான் கிளீன் பண்ணிட்டு இருந்தேன். என்னால வந்து சரியாவும் vlog எடுக்க முடியல, வீடியோவும் எடுக்க முடியல. ஏன்னா அவ்வளோ கிளீன் பண்றது இருந்தது. நான் எந்த டைரக்ஷன் வச்சு எடுக்கிறது கூட எனக்கு தெரியல. இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா எந்த டைரக்ஷன் சொல்லி எடுக்கணும். பேச்சுலர்ஸ் என்னென்ன யூஸ் பண்ணுவாங்களோ அந்த ஐட்டம்லாம் கரெக்டாக வச்சுருந்தாங்க. எவ்வளோ வாங்கணும், எவ்வளோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருந்துச்சு. சமைக்க மட்டும் மாட்டாங்க. நான் மொத்தம் கிச்சன்லாம் க்ளீன் பண்ணிட்டு இருந்தேன். ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க கிடையாது, அவங்க வந்து ஆஃபீஸ் போயிட்டாங்க. நானும் எங்கள் பாட்டி மட்டும்தான் 2 பேர் மாற்றி மாற்றி பண்ணியிருந்தோம். ஃபோன் பண்ணி சொல்லிடுறது, ஸ்டெயின் பண்ணிக்காத, கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம், 2-3 நாள் கூட எடுத்து கூட பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இருக்கிறது ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் தான், ஏன் 2 நாள் பண்றது, ஒரே நாள்ல முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா நெக்ஸ்ட் டே வந்து ரொம்ப முகூர்த்த நாள், ரொம்ப நல்ல நாள் கூட, பால் வந்து காய்ச்சணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆனா வீட்டுக்கு தேவையான எந்த பொருளும் வாங்குற மாதிரி தெரியல, வாங்கின மாதிரியும் இல்ல. நான் நெக்ஸ்ட் டே தான் எல்லாமே வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. நீ எப்ப வாங்குறது, நம்ம வந்து எப்ப பால் காய்ச்சறது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப உடனே வந்து நைட் வந்து ஆர்டர் போட்டுட்டாங்க. காலையில 11 o'clock வந்துடும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் கிச்சன் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நீட்டா வந்து கழுவி எடுத்து கிளீன் பண்ணிட்டு குளிச்சுட்டு நான் வந்து மொட்டை மாடிக்கு போயிட்டு தான் ரிஃப்ரெஷ் ஆகியிருந்தேன், நல்லா காத்து வாங்கலாம்னு சொல்லிட்டு. பட் மேல இருந்து பார்க்கும்போது எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம வீட்டாண்ட இருக்கும்போது மலையும் காடுமா வில்லேஜுமா பார்த்துருந்தோம். இப்போ ஃபுல்லா பில்டிங்கா பார்க்கும்போது ஒரு மாதிரி ஃபீலா தான் இருக்கு. சொந்த வீடை விட்டு சொந்த வில்லேஜ் எல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஊருக்கு வந்து பொழைக்கணும்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அதுக்கேத்த மாதிரி நம்மளும் மாறிக்க தான் செய்யணும் கொஞ்சம் கொஞ்சமா. எனக்கு ஆல்ரெடி வந்து பழம் வந்துனா சென்னையில இருந்ததை பழகிடுச்சு ஜாபுக்கு போயிட்டு. இது வந்து வேற சிட்டி வேற ஸ்டேட்ன்றதால கொஞ்சம் வந்து எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருக்கு. பட் இங்க வந்து ஃபுல்லாவே வந்து தெலுங்கு தான் பேசணும். நான் ஆந்திரால இருக்கும்போது கொஞ்சம் பேர் வந்து தமிழ்ல பேசுவாங்க, சமாளிச்சுட்டேன் காலேஜ் படிக்கும் போதெல்லாம். இங்க ஃபுல்லா வந்து தெலுங்கு தான். என்ன பண்ண போறோன்னு தெரியல ஜாப் போகும்போது. அப்படியே நைட்டு வந்துட்டு ஸ்டவ் தான் வாங்க போயிருந்தோம். டிமார்ட் தான் போயிருந்தோம். பட் டிமார்ட்ல போனா பாக்ஸ் தான் வந்து விலை கம்மியா தான் இருந்துச்சு. ஒரு நான்ஸ்டிக் ஸ்டவ்வும் வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து 2000, 3000, 4000 இருந்துச்சு.
பட்ஜெட் கொஞ்சம் பத்தாததுன்னா நான் டப்பா மட்டும் தான் வாங்கியிருந்தோம். வாங்கிட்டு வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்து சீக்கிரமா கொஞ்சம் வேலைலாம் இருந்தது. கிச்சன் எதுவுமே ஆர்கனைஸ் பண்ணல. கொஞ்ச நேரம் ஆன பிறகு டீ வாங்கிட்டு வந்து குடுத்துருந்தாங்க. இது கப்பெல்லாம் வந்து செய்வாங்களான்னு தெரியல. நம்ம ஊர்லலாம் கப்பு எப்படி இருக்கும்? கொஞ்சம் லிமிட்டா இருக்கும். இத பார்க்க ₹5 கப்பு மாரியே இருக்கு. ஒரு 9:30 போல டிஃபன்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு 10 ஆர்டர் போட்டிருந்த ஸ்டவ், கொஞ்சம் மளிகை சாமான்லாம் வீட்டுக்கு வந்திருந்தது. இப்போதைக்கு என்னென்ன தேவையோ அது மட்டும் தான் வாங்கியிருந்தோம். அதுவும் கரெக்டா எந்த பட்ஜெட்டுக்கு எவ்வளோன்னு சொல்லிட்டு வாங்கியிருந்தோம். ஸோ இப்போதைக்கு நம்ம வந்து சமைச்சு சாப்பிட்றதுக்கு எல்லாமே வாங்கியிருக்கோம். ஏன்னா வந்து 2 நாள் ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்றதுக்கே எங்கேயோ போயிடுச்சு ப்ரைஸ். அதனால தான் ஸ்டவ் ஓப்பன் பண்ணி பார்க்கலான்னு தான் ஃபுல்லா வந்து பிளாக் கலர்ல ஆர்டர் போட்டிருந்தாங்க. பிரைஸ் வந்து கம்மி தான். இதோட பிரைஸ் வந்து 1500 400 என்னமோ சொல்லியிருந்தாங்க. பட் நல்லா தான் இருந்துச்சு. நல்லா தக்கையா இருந்தது. வெயிட்டா கூட இல்ல. ஏன்னா இது மேல வந்து கொஞ்சம் கிளாஸா இருந்தது. ஸ்டீல் வந்து நான் வந்து ஆல்ரெடி ப்ரிஃபர் பண்ணியிருந்தேன். அது வந்து வேணான்னு சொல்லிட்டாங்க. இது கூட பார்க்க நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா வந்து ஸ்டீல் பார்த்து இப்போ இந்த கிளாஸ் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ இது ஃபிட் பண்ணணும். அப்படியே எடுத்து வைக்கலாம்னு பார்த்தேன். பட் இதுல வந்து கீழே வந்து ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்து பர்னர்லாம் கொடுத்துட்டு அதெல்லாம் செட் பண்ணியிருந்தோம். ஸ்டவ் வாங்கும்போது அந்த பர்னர் அந்த பைப்லாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் எதுவுமே கொடுக்கல. தனியா வந்து வாங்கியிருந்தோம். அது ஒரு மொத்தமே வந்து இது வந்து 1400 அது ஒரு 600 மொத்தமே வந்து 2500 வந்துடுச்சு. பட் போக போக வந்து ஒவ்வொரு பொருளும் வந்து வாங்கிட்டு இருந்தோம். நம்ம வந்து ஒரு நியூ ஹவுஸ்க்கு ஏதாச்சும் நம்ம வந்து ரெண்டல் ஹவுஸ்க்கு இப்படி போறோம்னா, நம்மளுக்கு வந்து என்னென்ன தேவையோ அது மட்டும் கொஞ்சம் பேசிக்கா வாங்கிப்போம். பட் அது போல தான் கொஞ்சம் வந்து பொருள் வாங்கியிருந்தோம். மேட்ச் பாக்ஸ் யூஸ் பண்ண தான் இருந்தோம். பட் இந்த ₹60ல என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டா தான் வாங்கியிருந்தோமே. அப்படியே கொஞ்சம் மளிகை சாமான் வீட்டுக்கு வாங்கியிருந்தோம். எண்ணெய் இப்போதைக்கு மட்டும் 1 லிட்டர் வாங்கியிருக்காங்க. கொஞ்சம் சால்ட், கொஞ்சம் சேமியா டிஃபனுக்கு அப்படின்னு சொல்லி வாங்கியிருந்தோம். இந்த பொருள்லாம் கொஞ்சம் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்கனைஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டப்பா வேணும். அதுக்காக நான் கொஞ்சம் டப்பா தான் எடுத்துட்டு வந்திருந்தேன். வீட்ல இருந்து ஆல்ரெடி வந்து நான் இன்னொரு வீடியோல வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். அந்த டப்பால தான் வந்து எல்லாமே வந்து நான் ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க போறேனே. ஓன் ஹவுஸ் எதுவும் கிடையாது. இது எல்லாமே வந்து ரெண்டல் ஹவுஸ்ல தான் நாங்க இருக்கோம். ஓன் ஹவுஸ் விட்டுட்டு ரெண்டல் ஹவுஸ் வந்ததுக்கு கொஞ்சம் சேடா தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன பண்றது? நம்மளுடைய லைஃப்னு வந்தா நம்ம இது எல்லாமே வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தானே ஆகணும். அது போல தான் இப்போ கொஞ்சமா வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. இனிமே தான் வந்து எல்லாமே வந்து செட் பண்ணி வைக்கணும். இன்னைக்கு பேசிக்கா வந்து எல்லாமே வந்து இத அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா எது எது இல்லையோ அதெல்லாம் வந்து லிஸ்ட் போட்டு வாங்கிக்கலான்னு தான் இருந்தேன். இந்த மஸ்கட் வந்து ரொம்ப பெருசா இருக்கு. இதே நம்ம வந்து வில்லேஜ்ல வரும்போது ரொம்ப சின்னதா இருக்கும். இத வந்து உளுத்த பருப்பு எதுவுமே ஆட் பண்ணல. நம்ம தான் வந்து இதுல கொஞ்சம் உளுத்த பருப்பு, கடல பருப்பு எல்லாமே ஆட் பண்ணி வந்து கடுகுல சேர்த்து வைக்கணுமே. போக என்ன நடக்கும் யாருக்கும் தெரியாது. பட் வந்து போக என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நெக்ஸ்ட் vlogல வந்து நான் ஷேர் பண்றேன். ஹைதராபாத் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. இப்போதைக்கு 5 கேஜ் அரிசி தான் வாங்கியிருக்கோம். இதை சாம்பிள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நல்லா இருந்தா பெரிய மூட்டை வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஆர்டர் போட்டு வந்தோம். இது எல்லாமே வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கிட்டு நான் அதுக்கட்டி போய் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு நம்ம வந்து பூஜை வேலை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இருந்தேனே. அவங்க வந்து சாமி படம் எல்லாமே வாங்க வெளியே போயிருந்தாங்க. நான் வந்து எங்கள் பாட்டிக்கிட்ட பாக்ஸ்லாம் கொடுத்துட்டு இதில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருங்க, நான் வந்து எடுத்து வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து குளிக்க போயிட்டேன். பட் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எனக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நாள் கூட நான் எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. டிகிரி முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கிட்ட ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணிட்டு அப்படியே வந்து நம்ம வீட்டாண்டே வந்து லைஃப் வந்து முடிஞ்சிடும்னு நினச்சேன். பட் நான் இன்னொரு சிட்டிக்கு வந்து இந்த மாதிரி வீடு மாறி இந்த மாதிரிலாம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இருந்தாலும் இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இதெல்லாம் வந்து கற்றுக்கிட்டாதான் உலகத்தில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து தெரியும். கிச்சன் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம். இப்போதைக்கு வந்து கொஞ்சம் பாக்ஸ் தான் இருக்கு. இதுவே போக நிறைய பாக்ஸ் வரும். இப்போதைக்கு சால்ட்டு, ரா சால்ட் எல்லாமே கீழே வச்சிருக்கேன். வீட்ல இருந்து புளி எடுத்துட்டு வந்ததால புளி வந்து வாங்கலை. நாங்கள் வீட்ல இருந்து எடுத்துட்டு வந்ததை யூஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பூஜை பண்ணிட்டு சாமி கும்பிட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இதுல என்ன கோளாறு நடந்துச்சுன்னா பால் ஊத்திட்டேன். பட் வந்து கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ண வைக்கிறேன்னா ஸ்டவ் வந்து கீழே ஆஃப் பண்ணிட்டாங்க. அதை ஆன் பண்ணி திருப்பத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரொம்ப டைட் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எங்க பாட்டியை வர வச்சு அதை ஆன் பண்ணிட்டு
கொஞ்சம் லேட்டே ஆயிடுச்சு. எப்படியோ பால் வந்து ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு நல்லாவே பொங்கி வழிஞ்சிருந்தது. இந்த பக்கம் வந்து பால் பொங்கி இருக்கிறது நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம உங்களுடைய ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. நல்லபடியா பால் பொங்கி வந்துட்ட பிறகு சிம்பிளா வந்து பூஜை ரூம் அரேஞ்ச் பண்ணியிருந்தேன். கிச்சன்ல ஒரு ஸ்லாப் எடுத்துட்டு அதுதான் பண்ணியிருந்தேன். ஹால்ல வைக்கிறதுக்கு இடம் கிடையாது. எல்லாமே வந்து ஓப்பன் பிளேஸா இருக்கிறதுனால வந்து கிச்சன்ல ஒரு ஸ்லாப் எடுத்திருக்கோம். அதுக்கப்புறமா அரேஞ்ச் பண்ணிட்டு வேணா நம்ம பூஜை ரூம் வந்து ரெடி பண்ணிக்கலாம் தான் இருந்தோமே. யாருக்கு இந்த சிம்பிள் ஹவுஸ் வந்து ஹோம் டூர் வேணும்னா மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஷார்ட்ஸ்ல கூட கமெண்ட் பண்ணுங்க. நான் வந்து உங்களுக்கு வந்து ஹோம் டூர் வந்து போடுறேன். லைட்டா வந்து பூஜை பண்ணிட்டேன். கற்பூரம் தீபாரதனை எதுவுமே நான் காட்டல. பட் மதியம் ஆனதால தீபாரதனை எதுவும் வேண்டாம். வெறும் வந்து பூஜை மட்டும் பண்ணிட்டு பால் வச்சு கும்பிட்டுலாம் தான் இருந்தோம். இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து என்ன சமைக்க போறோம் தெரியல. பட் வந்து எங்க பெரியம்மா ஃபோன் பண்ணி கேட்டான். ஃபர்ஸ்ட் வந்து சாப்பாடு வச்சு நல்லா காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கணும். அப்பதான் வந்து நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்க வந்து காரக்குழம்பு வைக்கலாம்னு தான் நினைச்சோம். பட் வந்து சாம்பார் வச்சா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சாம்பார் தான் பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரம் வெளியே வந்து மதியம் மேல ஆனதால வெயில் அவ்வளவா தெரியல. இதுதான் வீட்டுக்கு வெளியில இருக்க வராண்டா. இங்கதான் வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நல்லாவே 2 நாள் வந்து இங்கதான் இருப்போமே. கரண்ட் இல்லைன்னா கூட நல்லா காத்து வருது. கொஞ்சம் ஈவினிங் போல ஆன பிறகு நான் வந்து விண்டோஸ்ல இருந்து எட்டி பார்த்தா ஃபுல்லா வந்து சந்தை போட்டிருந்தாங்க. ஃப்ரைடே வந்து சந்தை நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளுக்கு அப்பதான் கொஞ்சம் பயம் இல்லாம இருந்துச்சு. ஏன்னா இது வெஜிடபிள்ஸ்லாம் வந்து இன்னொருத்தவங்க நம்பி நம்ம போகணுமா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் வந்து கீழேயே போட்டதால கொஞ்சம் இருட்டான பிறகு போய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து வேடிக்கை தான் பார்த்துருந்தேன். ஈவினிங் போல ஹஸ்பண்ட் சீக்கிரமா வந்ததால காஃபி வைக்கிறதுக்கு காஃபி பொடி மட்டும் ஒண்ணே ஒன்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் பால் வாங்க முடியுமா தெரியல. ஏன்னா வந்து ஃப்ரிட்ஜ் இல்லாததால பால் வந்து ஒரு பாக்கெட் மட்டும் தான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருந்தாங்க. வீட்டுக்கு கொஞ்சமா பால் காய்ச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து காஃபி வச்சு ஈவினிங் வந்து குடிச்சுக்கலாம் தான் இருந்தோம். அந்த பால் கொஞ்சம் மிச்சமா இருந்ததால 3 பேர் வந்து காஃபி போட்டு குடிச்சிட்டோம். பட் எனக்கு வந்து கொஞ்சம் சேடா தான் இருந்தது. ஏன்னா வந்து நம்ம வந்து ஓன் ஹவுஸ்ல இருக்க மாதிரி ரெண்டல் ஹவுஸ்ல இருக்க முடியாது அவ்வளவா. இதனால அப்படியே பேசிட்டே இருந்தோம் ஈவினிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்ஃபர்மேஷனா இருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். பாய்.